முக்கியம் ஆன்சர் கிடையாது. யா மேல பாருங்க அப்ரோச். என்ன பேராசம்பிள் போட்டீங்கனாலும் அப்ரோச் இல்லைன்னா பேராசம்பிள் வராது. 20 கிளாஸ் எடுத்து 2.5 வருஷம் வரைக்கும் பேராசம்பிள் எனக்கு வராது. அதுக்கப்புறம் மோதி போராடி சண்டை போட்டு பேராசம்பிள் தான் நல்லா வருது. வாட் இஸ் தான் க்ளூ. வாசிச்ச உடனே நிப்பாட்டிடுவேன். நான் வாசிக்க மாட்டேன். மால் வாசிப்பாரு. இதுக்கப்புறம் வாசிக்க கூடாது. வாட் இஸ் மோரை பார்த்த உடனே பி வாசிக்கிறத பாட்டிடணும். ஏன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு தான் சொல்ல போறாங்க. ஃபர்ஸ்ட் வரப்போறது இதுக்கு வாசிச்சுக்கிட்டு சரியா ஆடுற வாசனம் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்டா வாசிக்க கூடாது. அப்படியே பின்னாடி வரும். திஸ் இஸ் காஸ். மாட்டுங்க வாசிக்காதீங்க. அப்ரோச் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது. அப்படித்தானே பழைய பேட்சுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இப்படி போட மாட்டோம். அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கேன் எப்பவுமே பேராசம்பிள ஃபர்ஸ்ட் ஃபுல்லா மாத்த போறோம். இப்போ அப்ரோச் ஏன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆயிட்டோம் அப்படின்னு மனசுன்னு நினைச்சுக்கிறீங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை கண்டுபிடிச்சி ஃபர்ஸ்டே வாசிச்சிடணும். வேலை முடிச்சிடும். ஏ ஃபர்ஸ்ட் வராது. கியூ ஃபர்ஸ்ட். Scrolling through social media feeds can quickly convince you that everyone's life is more interesting than yours. Yours என்னதுங்க? your life. சோஷியல் மீடியா பார்த்தா நம்மளை விட இதை நல்லா என்ஜாய் பண்றான் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லாருக்குமே தோணுது. நம்ம டிப்ரெஷனுக்கு 50% சோர்ஸ் வந்துட்டு சோசியல் மீடியா. நம்ம என்ன பண்ணிடுவோம், அவனுடைய டாப் மொமெண்ட், அவன் வாழ்க்கையிலே சந்தோஷமா இருக்கிற மொமெண்ட்டையும் அவன் வாழ்க்கையிலே சோகமா இருக்கிற மொமெண்ட்டையும் கம்பேர் பண்ணிடுவோம். நாசமா போயிடும். ரைட்டா? திஸ் ஆர் ஹோமோ. ரைட். இது ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு இருக்காங்க. இது எதுக்கு நம்ம ஃபுல்லா வாசிச்சோம்? ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு கேட்டேன். வாய்ப்பு இருக்கான்னு கேட்டேன், வருமானு கேட்கல. வாய்ப்பு இருக்கா இல்லையாங்க? இருக்கா இல்லையா? வரலாம் அதானே கேட்க. வரலாம். அடுத்து திஸ் ஃபியர் ஆஃப். எல்லாருக்கும் இருக்க பயம் இல்ல, ஐயோ நம்ம வாழ்க்கை என்ஜாய் பண்ணாம போயிருவோமோ அப்படிங்கிற பயம். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதுதான் என்ன சொல்றாங்க, ஹோமோ இஸ் ரூட்டட். ரூட்டட்னா என்னதுங்க? வேரூன்றி. இன் அ சென்டென்ஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனை இருக்கு. க்ளூ கேட்கல, பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு? க்ளூங்க. இந்த ஃபியர், இந்த ஃபியர், இது க்ளூ. நம்ம ஆளுக்கு என்னன்னு தெரியாது. என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? என்ன பண்ணிருக்கணும்? இதை வாசிக்கும் போது டிக்க யார் தேடி இருக்கான்னு பார்ப்போமா? நம்ம கிளாஸ்ல 2 பேராவது தேடி இருப்பாங்க நான் நம்புறேன். யார் தேடினது? அப்படிதானே? சரி, டிக்கு மீனிங் சொல்லுங்க. கெஸ் பண்ணுங்க. எக்ஸாம்ல போய் கெஸ் தானே பண்ணுவீங்க. இப்ப கெஸ் பண்ணுங்க. டிக்குனா என்னது? ஈஸி. டிக்கு. டிக்குனா இந்த டிக்கா? இந்த டிக்கு. டிக்குனா என்னதுங்க? டிக்குனா என்னதுங்க? ஐடியா, தாட், அவ்வளவுதான். ரைட். டூ என்ன இருக்கு? திஸ் ஃபியர் ஆஃப். இந்த பயம். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ஏதோ ஒரு பயம் இருக்கும். இருக்குதா இல்லையாங்க? இருக்குதா இல்லையா? நான் இப்போதைக்கு என்ன எடுத்துக்கிறேன், ஆறுக்கு அப்புறம் இதுதான். ஐயோ அவன் வாழ்க்கை என்ஜாய் பண்றானே, இதான் இன்னொரு வார்த்தையில சொல்றாங்க. This fear of missing out is rooted in a common idea. அடுத்த சென்டென்ஸ் என்னது? அவ்வளவுதான். வச்சே ஃபுல்லா முடிக்க போறோம். என்ன காமன் ஐடியால ரூட் ஆகி இருக்கு. அடுத்தது வாசிப்போம். எவல்யூஷனரி. எவல்யூஷனரிலி we are disposed to. disposed to னா inclined to, tend to. நம்ம இப்படிதான் யோசிக்கிறோம். எல்லாம் எழுதாதீங்க, எழுதி வேஸ்ட். தனியா ஓகே படிச்சாதான் மண்டையில நிக்கும். ஏன்னா அதுதான் நம்ம ரிவைஸ் பண்ணும். இதான் மண்டையில் நிக்காது. disposed to, inclined to find. இத
புது எக்ஸ்பீரியன்ஸை எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோமா? ஆர் எக்ஸைட்டிங் அண்ட் அட்டென்ஷன் கிராபிங் அண்ட் ரிப்பீட் எக்ஸ்பீரியன்ஸ். ரிப்பீட் எக்ஸ்பீரியன்ஸஸ் விட எது நல்லா இருக்குமா நமக்கு? நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸைட்டிங்காகவும் எப்படி இருக்குமா? அட்டென்ஷன் கிராபிங்காகவும் இருக்கும். எனக்கு அப்படி இருக்காது. எனக்கு வந்து டெய்லி நாள் ஷெட்யூல் படி போறதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கும். எனக்கு இந்த வெளியே சுத்துறது, ஷெட்யூல் விட்டு மாறுறது, இதெல்லாம் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கும். மனுஷனே கிடையாதுன்னு ஆரிச்சலும் யோசிக்கிறாரு. ரைட். அடுத்தது தான் ரிப்பீட் எக்ஸ்பீரியன்சஸ் அக்கார்டிங் டு ரிசர்ச் இன் த ஜர்னல் ஆஃப் ரைட். பாயிண்ட் புடிச்சிச்சு. இப்போ எவல்யூஷனரி நம்ம இப்படிதான் யோசிப்போம். டிராவல் பண்றதுதான் நமக்கு எக்ஸைட்டிங்காகவும் இதுவா இருக்கும். ரிப்பீட் எக்ஸ்பீரியன்சஸ் கிட்ட R&S போட்டாச்சுங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? RS பாஸ் ஆச்சு. வந்துட்டு எவல்யூஷனரி நம்ம இப்படி இருப்போம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? அசிப்போமா? வாட் இஸ் மோர், வேர்ட்ஸ் சச் as repetition tend to be associated with. அப்ப ரெப்பிட்டிஷன்ங்கிற வார்த்தைக்கு எந்த இமோஷன் அசோசியேட் ஆயிருக்கா? then words like novelty என்னதுங்க? பேரஜபிள். நாவல்ங்கிறது புதுசுன்னு தெரியலனா போடவே முடியாது. புதுசு அப்படிங்கிற வார்த்தையை விட ரெப்பிட்டிஷன்ங்கிற வார்த்தைக்கு அதிகமான நெகட்டிவ் எமோஷன் அட்டாச் ஆயிருக்கா? யார் சொல்றா? மைக்கேல் நார்டன், PhD ப்ரொஃபசர் அட் ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல். இதெல்லாம் டைம் எடுக்கவே கூடாது. எப்பவுமே ஒத்த செகண்ட்ல முடிச்சிடணும். ரைட். அடுத்து this is because என்ன வர போகுது? இதுக்கு முன்னாடி என்ன இருக்க போகுது? திஸ்ன்னு இருக்குல்லங்க, திஸ்ன்னு இருக்குல்ல, இதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னா முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க? ஏதோ ரிசல்ட்டோ இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளமையோ சொல்லியிருப்பாங்களா? ரைட். இதை வாசிச்சு புரிஞ்சுக்கணுமா? திஸ் இஸ் பிகாஸ் our brains cannot process all the stimuli around us. stimuli என்னதுங்க? தூண்டுறது. சரியா? சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பிரெயினால ப்ராசஸ் பண்ண, அதனால சோவி மைண்ட்ல பிளிங்க் ஆகணும். இந்த வார்த்தை உடனே பிளிங்க் ஆகணும். என்னன்னு? சேஞ்ச் பிளிங்க் ஆகணுமா? இத பார்த்த உடனே என்னங்க பிளிங்க் ஆகணும்? கீழே என்ன படிச்சோம்? எவல்யூஷனரி படிச்சோமா? evolved to pay attention to potentially. இத பார்த்த உடனேயும் மண்டையில லைட் எரியணும். நாவல் ஐடியாஸ் மோர், ரொம்ப தீவிரமா than to familiar thing. தெரிஞ்ச விஷயத்தை விட தெரியாத புதுசா ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா பிரெயின் என்ன பண்ணுமா? அது என்ன எடுத்துக்கணும்? எப்படி எடுத்துக்கிறோம்? ரொம்ப இன்டென்ட்டா அத அட்டென்ஷன் பே பண்ணும் அப்படிங்கிறான். புதுசா ஒன்று நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? புதுசா ஒன்று நடந்துச்சுன்னா என்னங்க ஆகும்? அட்டென்ஷன். நம்மளால தெரியுமா? கிளாஸ் நடத்துற போது பூனை கிராஸ் ஆச்சுன்னா வாழ்க்கையில பூனையே பார்க்காத மாதிரி அந்த பூனையே பார்ப்பாங்க. எதுக்கு? திருப்பி திருப்பி அரை மணி நேரமா எதுதான் பார்த்துட்டு இருக்கோம்? என்னையும் அந்த ஓடையும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா? சடனா புதுசா ஒன்று நடக்கும் போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அட்டென்ஷனு அங்க போகும். இதை நினைச்சு வாத்தியார் என்ன பண்ணக்கூடாது? ஃபீல் பண்ணக்கூடாது. நம்மளை விட்டுட்டு பூனையை பாக்குறாங்களேன்னா வருத்தப்படக்கூடாது. ரைட். நீங்க புரிஞ்சுச்சா? முன்னாடி முடிக்கல. என்ன? மோர் இன்டென்ட்லி தேன் டு ஃபெமிலியர் திங்ஸ். இந்த ஃபெமிலியர் திங்ஸ் நமக்கு தெரியும், which we already established. ஏற்கனவே நடக்கிற விஷயங்கள் நம்மள ஹர்ட் பண்ணாது நமக்கு தெரியுங்க. புதுசா வர்ற விஷயம் ஹர்ட் பண்ணுமோ அப்படிங்கிறத பிரெயின் ப்ராசஸ் பண்ணி எதை தான் ஃபோக்கஸ் பண்ணுது? புதுசா வர்ற விஷயம். அடுத்த வார்த்தை என்ன இருக்கு? வேற எக்ஸாம்பிள் நான் தப்பா போட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, யார் சொல்றா? கதையில ஒரே ஒரு கேரக்டர் தான் இருக்காங்க. யாரு இருக்காங்கல்ல, இவன் தான் சொல்றான். ரைட்டா? ஸோ இதை நாம என்ன எடுத்துக்கிறோம்? ரிசல்ட்டா எடுத்துக்கிறோம். இது ரீசனா இருக்கா? இதுல ஏதாவது ரீசன் இருக்காங்க? இந்த வார்த்தைக்கு நெகட்டிவ் இமோஷன், இந்த வார்த்தைக்கு நெகட்டிவ் இமோஷன் கிடையாதுன்னு தான் சொல்றான். ரீசன் சொல்றானா? ரீசன் சொல்லல. இதுக்கு ரீசன் தான் எங்க சொல்றதா எடுத்துக்கலாம். கரெக்டா வருமா வராதான்னு பார்த்து சொல்லுங்க.
வருமா வராதா? இப்ப எது எதுவும் பேரு கியூவா கியூபியா? கியூவா கியூபியாங்க? மேல பேரை சொல்லிட்டு கீழே திஸ் இஸ் பிகாஸ்ன்னு இருக்குது. முன்னாடி சொல்லிட்டு தான் திஸ் இஸ் பிகாஸ் சொல்ல முடியும். பி அண்ட் கியூ, ரைட்? பி அண்ட் கியூ பேரு. இன்னொரு பேர் என்னதுமா? யாரு மட்டும் தான் மீதி இருக்கா? மட்டும் தான் மீதி. டீயை ஸ்க்ரோல் பண்ணுவோம், டைம் முடிஞ்சிடும். பரீட்சையில் கியூவா? கியூவா என்னது? ஃபர்ஸ்ட் வராது இல்ல? இது ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் வாங்கியாச்சு. டெஸ்ட் போடணுமா? போட்டுக்கிடுங்க, போட்டுக்கிடுங்க. இங்க வருமா, இங்க வருமா, இங்க வருமா, இங்க வரும். லாஸ்ட்லயே வரும். லாஸ்ட்ல வரும்னு சொன்னீங்க. இங்க வரும். ஆர்எஸ்க்கு அப்புறமா வராதா? ஆர்எஸ்க்கு நடுவில் டி வராதாங்க? வராதா? யாரெல்லாம் இது ஆன்சர்னு சொல்றா? கையை தூக்குங்க. பனிஷ்மெண்ட் கொடுக்கல, கை நம்மங்குது. இது ஆன்சரா? இது ஆன்சராங்க? செக் பண்ணுவோம். இதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோமா? ஆர் அண்ட் எஸ் இருக்கு. இது கன்வின்ஸ் பண்ணும். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இஸ் ரூட்டட் இன் காமன். ஒரே ஒரு க்ளூ மட்டும் தான் யூஸே பண்ணல. காமன் ஐடியா. என்ன காமன் ஐடியா அப்படிங்கறத பின்னாடி வரணும். காமன் ஐடியா எங்க இருக்கு? காமன் ஐடியா எங்க இருக்கு? இருக்கு, இங்கதான் இருக்கு. ஆறு எஸ் காமன் ஐடியா தான். என்னது? அதுக்கப்புறம் நம்ம என்ன போடுறோம்? கேள்வி என்ன அப்படின்னா, தானே ஆன்சர். ஆர்ல இருந்து எஸ் எப்படி கனெக்ட் ஆகுது? எப்படி? திஸ் எஸ்ல இருந்து டி எப்படி கனெக்ட் ஆகுது? காமன். இப்ப நான் கையை காமிப்பேன், காமிக்கிறவங்க மட்டும்தான் சொல்லுவேன். கீழ இருந்து கனெக்ட். சொல்யூஷன் வச்சா தப்பு தப்பு இல்ல மேம், சொல்லுங்க. நாவல் வச்சு கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மால என்ன பண்றது? இதெல்லாம் ஆன்சர் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றது? கையை காமிக்கிறவங்க மட்டும்தான் பதில் சொல்லணும். ஆகவே தானே உங்க பேரு. புல்சைனா என்னதுங்க? எனக்கு வேணும். கிடையாது. முதல்ல சொன்னேன். முதல்ல நம்ம பார்த்த க்ளூவை என்னது? க்ளூ எதுக்கு யூஸ் பண்றோம்? முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. அதை விட என்ன சொல்லுவாங்க? இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கணுங்க. இருக்கா இல்லையா? இருக்கு, இருக்கா? இருக்காங்க, இருக்கு. இதுக்கப்புறம் தான் என்ன சொல்றாங்க? இருக்கா இல்லையா? இருக்குங்க பாருங்க. ரிப்பீட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நாவல். இது வச்சு ஆன்சர் கிடையாது. இங்கேயும் நாவல் இருக்குது, இங்கேயும் ரிப்பீட் இருக்குது. எந்த வார்த்தை இருக்குது? வாட்ஸ் மோர். அப்ப அதே மாதிரி வருதா வரலையா? ரிப்பீட் வருது, அழகா இருக்கும். அராஜம் போது ஆரம்பத்துல இல்ல, எக்ஸாம்ல வேற மாதிரி இருக்கும். அப்புறம் பி அப்படிங்கிறது எப்படி போடுறோம்? எந்த வார்த்தையை வச்சு? அப்புறம் கியூ எப்படி கனெக்ட் பண்றோம்? அப்புறம் கியூ எப்படி கனெக்ட் பண்றோம்? திஸ்
திஸ் இஸ் பிகாஸ் அப்புறம் பேராசிமல் போட எவ்வளவு நேரம் ஆயிருக்கணும் 2 minutes ஆயிருக்கணும் 2 minutes ஆயிருக்கு ரெண்டு சென்டென்ஸ் வாசிக்கவே நமக்கு பிரச்சனை பேராசிமல் கரெக்டா போட்டது யாரு கொடுத்த டைம்குள்ள திருப்பி பாருங்க கையை தூக்குறாங்களா இல்லையான்னு திரும்பி பாருங்க எந்திரிச்சு இல்லைங்க கரெக்டா போட்டது டைமுக்குள்ள யாரெல்லாம் 2 வேற நீங்க 3 பேர் உட்காருங்க ப்ரோ நீங்க நில்லுங்க 3 பேர் உட்காருங்க உங்களுக்கு எதுக்கு பேராசிமல் வருது எனக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியணும்ல உங்களுக்கு எதுக்கு பேராசிமல் வருது சத்தமா பண்றதுனாலயா சத்தமா சொல்லுங்க டெய்லி ஒரு பேராசிமல் போட்டுட்டு இருக்க இதுல இருந்து கொடுத்துருக்கோம்ல அதுல இருந்து ஒண்ணு அதை மட்டும் போடல பேராசிமலுக்கு ஒரு டாக்குமெண்ட் போட்டிருக்கோம் பழைய பேட்ச் பண்ணுங்க